friends, welcome to our channel Barbie's Kitchen. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான fish finger தாங்க பார்க்க போறோம். சோ இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல். அத வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சூர மீன் சொல்வாங்க. இது வந்து வஞ்சர மீன் மாதிரி தான் இருக்கும். சுத்தமா முள்ளு இருக்காது. பட் இது நல்லாவும் இருக்கும். வஞ்சர மீன் அளவுக்கு இல்லனாலும் இது வந்து அந்த பாக்க வந்து அப்படிதான் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் எல்லாமே. ஸோ ஆனால் என்ன ஒன்று இது வந்து ரெட்டாக இருக்கும். வஞ்சர மீனோட கலர் வந்து கொஞ்சம் லைட் பிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த முள் இல்லாத மீன் என்ன இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்களே வந்து அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம், என்னென்ன இதில் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து. ஸோ இதில் வந்து இந்த பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சால்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். லெமன் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம இந்த இதில் ஃபிஷ்ஷில் நல்லா படுற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி முள் இல்லாத மீன் என்ன கிடைக்குதோ அந்த மீன் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ண இந்த எக்கை இதில் ஊற்றிக்கலாம். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு இது வந்து ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்பில் போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஊறினா தான் உள்ள எல்லா எசன்ஸும் இறங்கும். நல்லா அந்த ஃபிஷ்ஷில் படுற மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு வைங்க. ஸோ இது இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், கீழே ஃப்ரிட்ஜில் ஓப்பன்லேயே வச்சாலே இந்த கீழே ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிரெட் ஸ்க்ரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹோம்மேட் பிரெட் ஸ்க்ரம்ஸு. இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை வந்து அப்படியே எடுத்து பிரெட் ஸ்க்ரம்பில் ஸோ இப்போ இதை வந்து இதில் நல்லா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரெட் ஸ்க்ரம்ஸில் போட்டு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு. ஸோ நம்ம வந்து இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னா அதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணி செஞ்சு சாப்பிட்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு சட்டுன்னு கேட்டால் ஆசைப்பட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ நான் வந்து இது எல்லாமே இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதை ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு இதை நம்ம வந்து எப்படி பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெயில் போடலாம். இது மழத்துக்கு மேலே
பாருங்கள் பொறுமையாக இது அப்படியே பொறுமையாக நம்ம டர்ன் பண்ணலாம். உடனே திருப்பாதீங்க, எல்லாம் அது பிரெட் ஸ்க்ரம்ஸ்லாம் உதிர்ந்துடும். ஸோ பொறுமையாக பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெய் காஞ்சி இதுவாட போது கொஞ்சம் சிமிடியமாக வச்சுக்கோங்க. மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் செம்மையாக நம்மளோட ஃபிங்கர் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. வாவ். ஸோ இப்போ நம்ம இதை வந்து செம்ம சூப்பராக இலையிலே பரிமாறுவோம். இதுக்கு வந்து சாஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பராக இந்த ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் வந்து கோகனட் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு என் பசங்க சொல்லுவாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பாருங்கள். இட்ஸ் நாட் அ பிரியாணி, இட்ஸ் தேங்காய் பால் சாதம். சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள்.